அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இப்போ நான் சில சகோதரிகளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு பொழுது அவங்களோட பெயர் சொல்லாம சில குறிப்புகளை சொல்றேன். கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செல்ஃபி ஸ்டிக் என் கையில இருக்க பொருட்களை கொண்டு நான் இப்ப நினைவு கூறேன். வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்து அனுப்புனது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவ்வளவு பயன்படுது. இந்த கர்ச்சீஃப் அன்பு தோழி கல்கத்தால இருந்து வாங்கிட்டு வந்தது. மாஷா அல்லாஹ். நான் இங்க பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி விற்கக்கூடிய பாக்ஸ் அவசரமா இறங்கி கடையில ஓடி போய் அதை வாங்கி கொண்டு வந்து ஒப்படைச்சது. மாஷா அல்லாஹ். பிங்க் கலர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த சகோதரி. பிறகு இந்த போன்கள் இதெல்லாம் எனக்கு கீழக்கரையில இருந்து அவங்களே அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அல்லாவோட பாதைக்காக இந்த பயணத்திற்காக டெடிகேஷனோட வாங்கி கொடுத்த அலைபேசிகள். மாஷா அல்லாஹ். இந்த லாவெண்டர் பாம் பெயினுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த லாவெண்டரோட சேர்த்த இந்த 5 ஃபார்முலா பாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதை நான் சிங்கப்பூர்ல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும். இது சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சகோதரி வாங்கி கொண்டு வந்து அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அது தனியா பதிவிடணும். சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து அந்த சகோதரி. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். இந்த ஹேண்ட்பேக் இதுவும் எனக்கு கல்கத்தாவில இருந்து பரிசாக வந்தது. அதையும் ஒரு சகோதரி தான் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிறகு சென்னையில இது கிட்டத்தட்ட ஒரு இந்த பேக் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேக் உம்ரா பேக்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. இதுல எத்தனை ஜிப் இருக்கும், எவ்வளவு இருக்கும். நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஐநாவரத்தினுடைய பகுதிகளில் பசியாற்றும் திட்டத்தை தொடர்ந்து சிறப்பா எடுத்து சென்றிருக்காங்க. அந்த சகோதரி அவங்களோட அண்ணனோட கடையில அப்படின்னு சொல்லி உம்ரா நியத்தோட இந்த பேக் வாங்கினது. அது பிறகு உம்ரா இப்பதான் வசப்பட்டுச்சு நமக்கு இந்த பேக். அந்த சகோதரி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் அப்ப கூட பசியாற்றும் திட்டத்துக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணது. பிறகு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான இந்த தேங்காய் பால் முறுக்கு, இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அரை மூட்டைக்கு பார்சல் கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க. மிச்சர் காரா பூந்தி இந்த தேங்காய் பால் முறுக்கு அரை மூட்டை கொஞ்சம் சேர்ந்திருக்கு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க போறேன். சோ அந்த சகோதரிகள் 4 பேர் சேர்ந்து பேக் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் மிகப்பெரியவன். இந்த மக்னா முத்துப்பேட்டையில இருந்து ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளை உடம்பு சரியில்லாம கேரளால ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேரளாலையும் என்ன பார்த்தாங்க. முத்துப்பேட்டையில ஒரு ஸ்கூல்ல ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை. மாஷா அல்லாஹ். அந்த சகோதரி கொடுத்த இந்த மக்னா, இந்த மைக், சுபஹானல்லாஹ். இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் என்னுடைய எல்லாவற்றுக்கும் கண்ணீரோடு நிறைய துவாக்கள் செய்யக்கூடிய ஒரு சகோதரி. சண்டை போடுவேன், கோச்சுக்குவேன், திட்டுவேன், எல்லாம் செய்வேன். ஏன்னா வேற யாரும் கிடையாது நமக்கு. சுபஹானல்லாஹ். அந்த சகோதரி. பிறகு இந்த ஃபர்தா, இந்த ஃபர்தா பிங்க் கலர். இது மாஷா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டு எல்லாத்தையும் மாத்தி விட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பிங்க் கலர் ஃபர்தா அதிராம்பட்டினத்தில இருந்து ஒரு சகோதரி அவங்க சகோதரி சிங்கப்பூர்லயோ மலேசியாவிலயோ இருந்து அனுப்ப அதை எனக்கு அனுப்பியிருக்காங்க. சோ அனுப்பி அந்த வெளிநாட்டு சகோதரி அது அதிராம்பட்டினத்தில இருந்து தந்த ஒரு சகோதரி. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு விஷயம் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் எத்தனை பேரோட துவா. பிறகு இங்க இருக்கக்கூடிய முசல்லா, சுபஹானல்லாஹ். இந்த முசல்லா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, உங்களுடைய மாமனார் சமீபத்துல வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த முசல்லா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்களுடைய மாமனார் இப்ப இந்த பயணம் கிளம்பி நான் வர்ற அடுத்த நாள் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்காக நிறைய துவா செஞ்சேன் இங்க இருந்து. இறைவன் மிகப்பெரியவன். இப்போ என் கையில இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் என்னுடைய பயணத்துக்கு தேவையான விஷயங்கள். இந்த ஒவ்வொன்றையும் எனக்கு இஹ்ராம் ட்ரெஸ்ல இருந்து மக்கனால இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு இஹ்ராம் ட்ரெஸ் வேலூர்ல இருந்து ஒரு சகோதரி பல கடினங்கள் இயலாமை அவங்களோட போராட்டம் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம். அத்தனையும் தாண்டி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையணும் அப்படிங்கிறது. அதுக்காக அவங்க மெனக்கெட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அவங்க எவ்வளவு பெரிய போராட்டத்துல இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது வேலூர்ல இருந்து ட்ரெஸ் கொடுத்து விட்ட அந்த சகோதரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எனக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள், எனக்கு தேவையான விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே யார் பொறுப்பெடுத்திருக்கிறா அப்படின்னா அல்லாஹ் தான் பொறுப்பெடுத்திருக்கிறான்.
இது எல்லா விஷயங்களின் தேவையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கானா, என்னோட சகோதரிகள் இவங்களையெல்லாம் அனுப்பி கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 பேரை நான் சொல்லியிருப்பேன். அந்த இவங்களையெல்லாம் அனுப்பி இந்த வேலையை அல்லாஹ் செய்ய வச்சிருக்கான். இப்ப நான் பேசி கொண்டிருக்கிற இந்த செல்ஃபி ஸ்டாண்ட், ஒரு கேமரா ஃபிக்ஸ் இருக்கு, அந்த கேமரால ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்கு. அது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய, நான் உடுத்தி இருக்கக்கூடிய, நான் சாப்பிடுகிற என் பைகளில் இருப்பவை எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், யாரோ ஒருவரினுடைய இணைப்பை உருவாக்கி அதை கொடுத்து என்ன செய்ய வச்சான், என்ன சுகபோகமா வாழ வச்சு எங்கேயாவது கோட்டை கட்டி அரண்மனையில கொண்டு போய் உட்காத்தி வச்சானா? இவற்றையெல்லாம் கொடுத்து அல்லாஹ்வோட பாதைக்கே வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். 2.5 மாதங்கள் 75 நாட்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை பணி முடித்து விட்டு நம்ம வந்து நிக்கிறோம். அல்லாஹ் இந்த பணிகளை அவனே உருவாக்குறான், அவனே வேலை ஆட்களை தேர்வு செய்யறான், வேலையை வாங்கிக்கிறான். ஒவ்வொரு வக்திலையும் நியத்து, அல்லா நீ பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, அந்த வேலைகளுக்கு கருவியாக என்னையெல்லாம் நீ ஆக்கிக் கொள்வாயா. இதுதான் நான் கபருக்குள்ள போறதுக்கு தேவையான வெளிச்சத்தை பணிகளின் வாயிலாகவும் கருணை கொண்டு நீ தந்து விடுவாயாக. கண்ணு முன்னாடி பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுற அவலங்களை பார்த்து சகிக்க முடியாமல் அழுது அழுது கேட்கக்கூடிய, அல்லாட்ட மன்றாடி கேட்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரதானமான விஷயம். என்னோட துவா இது. அப்போ அதுக்காக அல்ல என்ன செய்யறான், நான் உனக்கான தேவையான விஷயங்களை நான் உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு நியத்து வச்சு கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். இந்த நாட்டினுடைய ரூபா இது இங்க கைக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு சகோதரர் வந்து பணி செய்து நம்ம கையில அதை ஒப்படைச்சாங்க. ஹேண்ட்பேக்ல வேற என்னென்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். மாஷா அல்லாஹ். இதுவும் ஒரு சகோதரி வாங்கி கொண்டு வந்து பைக்குள்ள போட்டு விட்டுருக்காங்க. இந்த ரோலான் இதே போல இன்னொன்னு வந்து நம்ம கேட்டோம்னு சிங்கப்பூர்ல இருந்து வரவழைத்து ஒரு சகோதரர் அது இன்னும் இரட்டிப்பு மடங்காக கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த ப்ளூடூத் இந்த விஷயமும் எனக்கு குவைத்ல இருந்து இந்த கொடுத்த சகோதரி, இந்த செல்ஃபி ஸ்டாண்ட் கொடுத்த சகோதரி அவங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்க. இன்னமும் என்னுடைய பையில எப்போதும் இது இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இறைவன் மிகப்பெரியவன். சுபஹானல்லாஹ். இந்த மாத்திரை, ஆயுர்வேத மாத்திரைகள் அங்கிருந்து ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி மருத்துவர் அங்க இருக்காங்க. அவங்க இப்ப ட்ரீட்மெண்ட் அங்கதான் ஒரு 10 days இருக்கணும்னு ஏத்து வச்சு போனோம். பட் 6 days தான் இருக்க முடிஞ்சது. அவங்க அந்த சகோதரி எல்லாம் எவ்வளவு அழகா பாத்து கொண்டாங்க. மொழி தெரியாத கேரளத்தின் அந்த சகோதரி அவ்வளவு நமக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்க, பாத்துக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு அல்லாஹ் நிறைய துவாக்களையும் நிறைய விஷயங்களையும் தந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். என்னோட பைகள்ல இருக்கிற விஷயங்களை வச்சு இதை நான் அது பண்ணேன். இந்த பாஸ்போர்ட் என்னுடைய கைக்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் நம்ம போராடணும். கிட்டத்தட்ட மதுரையில கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்காக போராடி இந்த பாஸ்போர்ட் வாங்கணும். இதுக்காக நமக்கு வேலை செய்து கொடுத்த சகோதரர் ஒரு லாயர் மதுரையில. மாஷா அல்லாஹ். அவ்வளவு அரும்பாடுபட்டு நமக்காக இதை பணி செஞ்சு கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு விஷயமும் என்னோட பைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் எனக்கான சகோதர சகோதரிகளை நிறைய 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 அத்தாட்சிகளோடு எனக்கு உருவாக்கி தந்திருக்கான். இதே சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது இப்ப லாயர்னு சொன்னோன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் வருது. சமீபத்துல ஒரு கேஸ், அந்த கேஸ்ல கோர்ட்டுக்கு கட்டணும்னு 1.5 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட வாங்கி அதை ஏமாத்தி அப்படியான வழக்கறிஞர்கள், ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண், இப்படியானவங்களையும் நான் சந்திக்கிறேன். யா அல்லாஹ், அவங்களுக்கெல்லாம் நீ நேர்வழியை தந்துரு. வேற எந்த பெண்ணையும் வேற எந்த சகோதரியும் அவள் ஏமாத்தக்கூடியவளாக, நரகத்தை தேடிக்கொண்டவளாக இருக்க வேண்டாம். அவளுக்கு நேர்வழியை தந்துரு நம்ம துவா செய்யறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? நாம் நம்புகிறோம், இன்னமும் இந்த உலகத்தை நம்புகிறோம். அல்லாஹ் நமக்கான சரியான கருவிகளையே நம்மிடம் இனி தருவான் அப்படின்ற துவாவை தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இறைவன் மிகப்பெரியவன். இந்த காணொலியின் வழியாக நான் யாரையெல்லாம் நினைவு முடிச்சுக்கிறேன். இந்த பையன் இங்க வா, இங்க பாருங்க அங்க பாரு. முகம் தெரியலையே. இதான் வந்து இவ்வளவு நேரம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுத்தி வந்து. மாஷா அல்லாஹ். ஓடுங்க, விளையாடுங்க. சோ வந்து அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நேரம் என்னை சுத்தியிலும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் எனக்கு கொடுத்து அனுப்பியவை இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய நன்றி செலுத்தினேன். அதே மாதிரி எனக்கு கிளம்பும் போது 2 கொய்யாப்பழமும் ஒரு செப்பலும் அப்புறம் எனக்கான உணவும் தயாரித்து கொடுத்து ஒரு சகோதரி சென்னையில இன்னொரு சகோதரி கொடுத்த தக்காளி தொக்கு இன்னும் என்னோட அறையில இருக்கு. வந்து 3 நாள் ஆகியும் அது இன்னும் கெட்டு போகாம நல்லபடியா இருக்கு. மாஷா அல்லாஹ். அந்த சகோதரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வழி அனுப்பி வச்சாங்க. இவ்வளவுத்தையும் எப்பப்பயோ கொடுத்த விஷயங்களை சேகரிச்சு கொண்டு இந்த பயணம் நடந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவோ சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த காணொலியில இவ்வளவு பேரையும் நான் சொன்னதுக்கு காரணம் எல்லாருக்காகவும் இங்க இருந்து நான் நிறைய துவா செய்றேன். நான் யாரையெல்லாம் சொன்னேனோ அவங்க அத்தனை பேருக்கும் நீ நிறைய 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 பரக்கத் செய்.
அந்த தாய் தகப்பனை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு சகோதரி எடுத்துக்கொண்டார். மனநலம் சரியில்லாத என்னுடைய தகப்பனாரினுடைய பொறுப்பை அந்த சகோதரி எடுத்துக்கொண்டார். பெரிய கடினங்கள் என்னால உணர முடியுது. என் பொறுப்பை அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா, அவ கூட இருந்திருந்தா என்ன செய்ய முடியுமோ அதை விட அரும்பணியை அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். ஒரே காரணம், அல்லாவுக்காக அல்லாவுக்காக அல்லாவுக்காக. மிகப்பெரிய கடினங்கள் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரையும் நினைவு கூர்ந்து நான் துவா செய்றேன். அல்லாஹ் அவங்க எல்லாருடைய கடினங்களையும் நீக்கி எல்லாருடைய ஹலாலான தேவைகளையும் நீ உடனடியாக நிறைவேற்றி தருவாயாக. இவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீ வழங்குவாயாக. என்னுடைய துவா. இங்கிருந்து துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வளருமான் தந்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். அதற்கு அத்தாட்சியா இருக்கக்கூடிய இந்த மினார்கள், மாஷா அல்லாஹ். இதை உங்களுடைய எல்லாருடைய கண்களுக்கும் இதை நான் காட்டுறேன். நிச்சயமாக இந்த வெளிச்சத்தில் நமக்கு அத்தாட்சி இருக்கிறது. இறைவன் மிகப்பெரியவன். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை கதீஜா அவர்களும் நமக்கு மார்க்கத்தை தந்தார்கள், இஸ்லாத்தை தந்தார்கள், தூய்மையை தந்தார்கள், தியாகத்தை தந்தார்கள். அன்னை கதீஜா அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து சலாம் பெற்றார்கள். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் வெளிச்சமாக இறைவனால் அனுப்பப்பட்டார்கள். இப்போ இந்த காணொளியில நான் பேசின எல்லா சகோதரிகளுக்கும், இத்தனை 4 ஆண்டுகளாக என்னை தத்தெடுத்துக் கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும், உலகம் முழுக்க என்னை நேசிக்கக்கூடிய, எனக்காக துவா செய்யக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் யா அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை தந்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீ வழங்குவாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். இறைவன் மிகப்பெரியவர்.